ஆனால் எல்லா சமயங்களும் ஒன்று உருவத்துக்குள்ளே கொண்டு போகும், இல்லை அருவத்துக்குள்ளே கொண்டு போகும், இல்லை அருவத்துக்குள்ளே கொண்டு போகும். அப்போ இதையெல்லாம் கடந்தவன் இறைவன். அப்போ அந்த இறைவனை எது மறைச்சிக்கிட்டு இருக்குதுன்னா, நம்முடைய மாமாயைங்கிற கருப்பு திரை இறைவனுடைய அரசாட்சியை மறைத்து கொண்டு இருக்கிறது. அதாவது அரசாட்சினா நீங்கள் ஒரு கற்பனைக்கு எங்கேயோ இறைவன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு அரசு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு உள்ளதான் இருக்குது, இறைவனுடைய அரசுங்கிறது நமக்குள்ளதான் இருக்குது. ஆனால் அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ நமக்கு புரியணும்ல, அனுபவம் வர்றவங்களுக்கு புரியும். அதனால் ஐயா என்ன பண்ணுறான்னா, இறைவனுடைய அரசாட்சி எங்கேயோ இருக்கிறதாகவும் நாம் அதை அடைய முடியாமல் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. இது மொத்தமே நம்ம உடம்பிற்குள் தான் இருக்கிறது. திரைகள் எங்கே இருக்குதுன்னா உள்ளதான் இருக்குது, ஆன்மா எங்கே இருக்குன்னா உள்ளதான் இருக்குது, இறைவன் எங்கே இருக்கான்னா அவனும் உள்ளதான் இருக்கான், அவனும் உள்ளதான் இருக்கிறான், எல்லாமே உள்ளே தான் இருக்கிறது. இப்போ இந்த கருப்பு திரை இறைவனை பற்றிய அரசை, அவனுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ள விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது.